அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது சாப்பிட்ற நேரம், பசியாக இருக்குது, சாப்பிட போகிறேன். பாருங்கள், நம்ம சரீரம் பசிச்சுன்னா சாப்பாடை தேடுறோம், சாப்பிடுறோம். சாப்பிட்டு பிறகு நமக்கு சரீரத்துக்கு கொஞ்சம் பசி அடங்குறது, கொஞ்சம் பலன் கிடைக்கிறது. இதே போல் தாங்க சரீரத்துக்கு சாப்பாடு தேவையாக இருப்பது போல் நம்முடைய ஆத்மாவுக்கும் பசியாக இருக்குங்க. ஆத்மாவுக்கு தேவனுடைய வசனம் தேவைங்க. இயேசு சொன்னார் மத்தேயு 4:4, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4:4 இயேசப்பா சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, எப்படி நம்ம உடம்பு பசித்தால் சாப்பிட்றோமோ அதே போல் நம்ம ஆத்மாவுக்கு ஆகாரம் தேவைங்க. ஆத்மா ஆகாரம் தாங்க இந்த பரிசுத்த வேத வசனங்கள், இந்த பரிசுத்த வேதாகமம், தேவனுடைய வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்றது போல் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க, வசனத்தை என்ன செய்யுங்க, வாசிங்க, வசனத்தை தியானிங்க, வசனத்தை என்ன செய்யுங்க, உட்கொள்ளுங்க. உங்கள் ஆத்மாவுக்கு பலன் உண்டாகும், ஆத்மாவிலே ஆரோக்கியம் உண்டாகுங்க. கர்த்தர் உங்கள் ஆவிய ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆசீர்வதிப்பாருங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி நாங்கள் பசித்தால் சாப்பிடுகிறோமோ அதே போன்று கர்த்தாவே எங்கள் ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரத்தை இந்த வேத வசனத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறீர். இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் பசி எடுக்கும்போது சாப்பிடுவது போல ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் இந்த வேத வார்த்தைகளை வாசித்து வேத வசனங்களை தியானித்து அவைகளை உட்கொண்டு பலனடைய ஆண்டவர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாவையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொரு சரீரத்தையும் ஆசீர்வதிங்க. யாரும் பசியாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஆகாரம் இன்றி இருக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் போஷிங்க. சரீரத்துக்குரிய ஆகாரம், ஆத்துமாத்துக்குரிய ஆகாரத்தினாலே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீ போஷிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்தலும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆவிலும் சரீரத்திலும் அவர்கள் ஆத்துமாவிலும் பலன் கொண்டு ஜீவிக்க கிருபை தாங்க. எல்லா மகிமையும் உமக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமாங்க, எப்படி நம்ம பஸ்ஸை சாப்பிட்றோமோ அதே போல் நீங்கள் டெய்லி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத வசனங்களை வாசிங்க, தியானிங்க, வசனங்களை உட்கொள்ளுங்க. நீங்கள் பலனடைவீர்கள், உங்கள் ஆத்மா ஆரோக்கியமாகும். கர்த்தர் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் உங்களை போஷிப்பார். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். God bless you. Thank you.